சொல்லி இருந்தபடியே கேட்டு இழந்ததை பெறுவாய், பயப்படாதே. யாத்ராகமம் 12:35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது கடுமையாக உழைத்தார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பையெல்லாம் உறிஞ்சி தின்றவர்கள்தான் இந்த எகிப்தியர்கள். யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்களிடம்தான் அதிகமாக பணமும் பொருளும் வெள்ளியும் பொன்னும் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாக காணப்படுகிறது. இரவும் பகலும் இரத்த வேர்வை சிந்தி உழைக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிடமோ ஒன்றுமில்லை. ஆனால் உழைக்காமல் அடுத்தவர் உழைப்பில் வாழ்கின்ற எகிப்திய ஜனங்களிடமோ ஏராளமான பணமும் பொருளும் வெள்ளியும் பொன்னும் உள்ளன. இது எதை காட்டுகிறது என்றால், பிசாசின் தந்திர உலகத்தை காண்பிக்கிறது. பிசாசின் அடிமைத்தன உலகத்தை காண்பிக்கிறது. பிறர் உழைக்க தான் மட்டும் கொழுத்து வாழும் முதலாளித்துவ முறையை காண்பிக்கிறது. இது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிறரையும் தன்னை போல நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த உன்னத தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் எப்படி பிசாசின் அடிமைத்தனம் குணம் படைத்த எகிப்தியர்களோடு நிற்பார்? விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் நிற்பார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்காகவே அவர் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட நமது சமுதாயத்தில் இதுபோன்ற அடிமைத்தன முறைமை ஏராளமாக பெருகியிருக்கிறது. ஏழைகள் உழைத்து உழைத்து இன்னும் இன்னும் ஏழைகளாகி கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சும் பெரு முதலாளிகளோ இன்னும் வயிறு பெருத்து கொழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை நாம் எகிப்திற்கு ஒப்பிட்டு சொல்லலாம். கடைசியில் எகிப்துக்கும் எகிப்தியர்களுக்கும் என்ன நடந்தது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். வெள்ளியையும் பொன்னையும் அவர்கள் கேட்டபோது கொடுத்தது மட்டுமின்றி அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்த பின்தொடர்ந்த அனைவரும் செங்கடலில் மூழ்கி மரித்து போனார்கள். பிசாசின் குணம் கடலில் அழிந்து போனது. தேவ பிள்ளைகளின் பயணமோ இஸ்ரவேல் என்னும் தேசமாக உருவெடுத்தது. நீங்கள் உழைத்து உழைத்து ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக காணப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கும் காலம் வரும்போது இழந்ததையெல்லாம் கேட்டு மீட்டுக்கொள்வீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.